ஒரே ஒரு கிழங்கை மட்டும் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கருணைக்கிழங்கு, சேனக்கிழங்கு. அவன் கேட்கிற ஐட்டெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குதுல. நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். செஞ்சுட்டா போச்சு. ஒருத்தன் வெறும் வயிற்றுல 4 இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னானா, யாருமே நம்பலையா. ஏன்னா ஒரு இட்லி சாப்பிட்டாலே அது வெறும் வயிறு கிடையாது, ரொம்பிடும். கீபோர்டு வந்து கம்ப்யூட்டர் கீபோர்டு அது தூங்கவே தூங்காது. ஏன்? ஏன்னா அதை நம்ம தட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 2 ஷிஃப்ட் இருக்கு அதில். நிறைய நட்சத்திரங்களும் இருக்கு. ஏன்னா ஸ்பேஸ் பார் இருக்கு. அங்கே போய் தண்ணி அடிக்க முடியாது. ஒரு நல்லவர், அவர் கையில் எப்போவுமே தீப்பெட்டியோட தான் சுற்றுவாராம். மேன் ஆஃப் த மேட்சை மற்றவங்க வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றி வைக்கிறவரான் அவர். காலையில் டிஃபன் சாப்பிட்றோம்ல, அதோட நினைவுகளை என்ன சொல்லுவோம்? நல்ல நினைவுகள். நாஸ்டால்ஜியா. நாஸ்டால்ஜியா. எப்போ எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம தூங்குறோம். நைட்டு தூங்குறோம், காலையில் தூங்குறோம், மதியானம் ஆஃபீஸில் தூங்குறோம். காலையில் எந்திரிச்ச உடனே மட்டும் பல்லு விளக்குறோம். ஏன்? தூக்கத்தில் விளக்க முடியாது, அதனால தான் எந்திரிச்ச உடனே விளக்குறோம். என்ன அடிக்கல, உதைக்கல, உசுர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. ஒருத்தர் ரொம்ப நொந்து போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாராம். வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள். எல்லாரும் வந்து அவரை மொச்சு அவரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நூடுல்ஸ் ஐட்டர், நொந்து நூடுல்ஸ் ஐட்டர். எந்த உயிரினம் மேக்ஸிமம் வெயிட் தூக்கும்? மூட்டைப்பூச்சி. அது ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. எதனால தூக்க முடியும்? கிரேன். கொக்கு. பேச்சுலராகவே இருக்கிற ஒரு பாம்பு கிங் கோப்ரா. ஏன்னா அதில் குவீனே கிடையாது, வேற வழி இல்லை. ஒரு கிழங்குல இருக்குல்ல, கிழங்கு, ஒருத்தன் வந்து எல்லா கிழங்கையும் அழிச்சிட்டான், யாரும் மதிக்கவே இல்லை. ஆனால் சேப்பங்கிழங்கு அழிக்கும் போது மட்டும் போலீஸ் வருது. ஏன்? தெரில. கொலைகேசியா. மணிரத்னம் சார் இருக்கிறார்ல, அவர் எவ்வளோ பேரை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஒய்ஃபு சுகாசினி மேடம் நடிச்சிருக்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள வச்சு அவர் படம் பண்ணால் என்ன பேர் வச்சிருப்பார்? பொண்டாட்டி ராஜ்யம். தக் லைஃப் மாதிரி தக் ஒய்ஃப். ஒரு ஸ்பீக்கர், அதாவது பேச்சாளர், அவர் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணால் அவர் எப்படி கூப்பிடுவாங்க? டெலிவரி பாய். ஸ்விக்கி சிவம். ஸ்விக்கி சிவம். வீடு கட்ட கல், மண், இது எல்லாமே தேவை. ஆனால் முதல்ல ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு போனானோ. வீடு கட்ட பண்ண கட்ட. இல்லை. ஏன்னா அது பட்டா கத்தியாம். முதல்ல பட்டா தான் தேவைப்படும். நாய்க்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ தோர். லேப்ரடார். அமாவாசை அன்னைக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். உடனே கேட்டவனுக்காக டென்டிஸ்ட்டை கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அமாவாசை அன்னைக்கு நல்லா தெரியும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பொய் சொல்கிறான்னு அர்த்தம். பொய் சொன்னால் வாய் கூசுன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்யூட்டருக்கு கோல்டு வந்துடுச்சு. ஏன்? ஏன்னா அதில் வைரஸ் இருந்துதான். வின்டரில் ஒரு விண்டோ ஓப்பனாக மோட்டு போடு கதவை. நயன்தாரா எவ்வளோ படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. சச் a beautiful girl நே அவ. நான் ஒரு படம் மட்டும் எல்லா டைரக்டர்ஸும் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வெட்டிங் டாக்குமெண்ட்ரி. அறம். அறம் செய்ய விரும்புன்னு ஆத்திச்சூடிலேயே இருக்கு. எந்த செலிபிரிட்டி தன்னோட பையன்கிட்ட வந்து ஐ டொனேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பார்? ஐதா. கண்ண தா சன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எழுதி போங்கப்பா. அஜித் எவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கிறாரு. பில்லா. ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டும். பட்டாசா வெடிச்சிருக்கும், சர்ற வெடியாக வெடிக்கும். அந்த படத்தில் துப்பாக்கி நிறைய யூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா?
ஷூட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது அவரோட AK-47 47வது படம். AK-47 டைனாசரால் கை தட்ட முடியாது. ஏன்? ஏன்னா அதுக்கு கையே கிடையாது. இல்லை, அது இப்போ அழிஞ்சிடுச்சு. இப்போ லவ்வர்ஸ் டே ஸ்பெஷல். ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கிட்ட நிறைய விதமாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். நிறைய பொருள் எடுத்துன்னு போயிட்டு, இந்த ரோஜாப்பூ கூட எடுத்துன்னு போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஒத்துக்கவே இல்லை. 6 பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணால் ஒத்துக்கினா. ஏன்? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். யோசிச்சு ஓவரா யோசிச்சு எதுக்கு நான் யோசிச்சுன்னு மறந்தே போயிருச்சு. 6 தெரியல. இந்த 6 பேருமே டீனேஜ் பசங்க. ஸோ 6 டீனோட போயிருக்கான். ஒத்துக்கணும். சாவுடா. டைட்டானிக் ஒரு ரொமான்டிக் மூவின்னு எல்லாருக்குமே தெரியும். டைட்டானிக்குக்கும் பிளேனை கடத்துறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. என்ன சொல்ல போகிறா? ஹாய் ஜாக். தோத்துக்கிட்டே இருக்கீடா. மன்மதன் இருக்கார்ல, வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு லவ் காட். அவர் வந்து ஷர்ட் போட்டால் கமல்ஹாசன் ஆயிடுவார். ஏன்? சட்டை போட்டா. ஏன்னா அவர் போட்டது ஆரோ ஷர்ட். மன்மதன் அம்பு. மன்மதன் அம்பு. காதலிக்கிறது ஒரு கலைன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஹார்ட்ல ஆர்ட் இருக்கு. எதனா தொலைச்ச ஹார்ட் தலைவா. உடம்புல எத்தனையோ உறுப்புகள் இருக்கு. லங்ஸ் இருக்கு, லிவர் இருக்கு, பேன்க்ரியாஸ் இருக்கு. ஏன் காதலர்கள்லாம் இதயத்துல மட்டும் அம்பு விடுறாங்க தெரியுமா? லிவரில் விட்டால் லவ்வர் ஆகாது. தெரியல, எனக்கும் தெரியல. உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. அவ்வளோ போல்றாது. ஒரு புது கதை. கஷ்டப்பட்டு ஓடி போன ஒரு ஆடை தேடி கண்டுபிடிச்சு சமைக்கிறாங்க. என்ன பேரு? ஆடு கள்ளம். கடாமுயற்சி. விடாமுயற்சி மாதிரி கடாமுயற்சி. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. விடாமுயற்சி கண்டிப்பாக புல்ஸை அடிக்கும். ஏன்? பாக்ஸ் ஆஃபீஸில் கண்டிப்பா அடிக்கும். என்ன ரீசன்? AK. அர்ஜுன் இருக்கார், ஆரோ இருக்கு. அர்ஜுன் ஆரோ சேர்ந்தா புல்ஸை. என்ன இது எனக்கு புரியல. ஆரோனா? ஆரோ அர்ஜுன். ஆரோ. ஓகே. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான்.